அடுத்ததாக ஐயா திரு கண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வகுப்பில் புதிதாக சேர்ந்து பயின்று வருகிறேன். இதை தற்ச ஒரு சூரட்டி மூலம் அறிந்து கொண்டேன். அதில் மலர் மருத்துவம் என்றால் போட்டிருந்தாங்க, அதை கற்றுக்க தான் வந்தேன். ஆனால் ட்ராக் மாதிரி ஹோமியோபதிக்கு வந்துட்டேன் பரவாயில்ல. ஆனால் வரக்கு முன்னாடி நான் வெறும் 0, ஹோமியோபதியை பொறுத்த நான் வெறும் 0. மருத்துவரியாக அது முன்னாடி ஒரு 1 போட்டிருக்காங்க. இப்போ 10 ஆகியிருக்கேன். இன்னும் அடுத்த நிறைய போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 1 மேற்கொண்டு அம்மா சொன்னாங்க, ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லோரும் பழமொழி சொன்னாங்க, குரல் சொன்னாங்க. ஈன்ற பொழுதும் பெருதுவதற்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த தாயை நான் இப்போ தான் பார்க்குறேன். வேறு எங்கேயும் எந்த மீட்டிங்லையும் இப்படி தாயை கூப்பிட்டு வந்து உபத்திரிக்கல. அதுக்கு வந்து ரொம்ப தலைவணங்குகிறேன். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. என்ன என் தாய் கிடையாது, எனக்கு தாய் இல்லை. அந்த ஒரு காரணம். மேற்கொண்டு ஐயா எனக்கு வாடம் நடக்கும்போது இவர் மருத்துவர் என்று தான் நினைத்தேன். ஆனால் சிறந்த ஆசிரியராக இருக்கிறார். அது ஒன்று எனக்கு நான் படித்த ஆசிரியர் பயிற்சி பெற்று வகுப்பு எடுப்பார்களோ அதை விட திறமையாக எடுக்கிறார். இந்த 3 to 5 யாருமே தூங்க மாட்டாங்க. அது சொல்ல முக்கியம். சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்தா கூட யாரும் தூங்க மாட்டாங்க. நல்ல கவனமாக இருக்கும். 5 ஆகிட்டா செக்ரட்டரி பார்த்த உடனே 5 ஆகிட்டா அப்படின்னு தோணும். அவருக்கு செக்ரட்டரிக்கும் மருத்துவ ஐயாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பலர் இந்த தஞ்சை மாநகரத்தில் இந்த பயிற்சி காலத்தில் பயின்று சிறப்பாக வர வேண்டும். அவருடைய பைந்தமிழ் அறக்கட்டளை எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தார்களோ அது இன்னும் பல மடங்கு பெரிதாகி அவங்க நோக்கம் நிறைவேற்றி அங்கே நம்மெல்லாம் பாடுபட வேண்டும். அதுவும் கடவுளை வாழ்த்து வெற்றிகிறேன். நன்றி. தஞ்சை மாநகரம் மட்டுமல்ல, இந்த தரணி எங்கும் பைந்தமிழ் அறக்கட்டளை செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்று விதைத்து இருக்கிறோம். இது விருட்சமாய் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.